Okay, I started recording. Problem solve பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க? All of you. Yes, sir. Okay. அபிநய செல்வி கொஸ்டின் ரீட் பண்றீங்களா? Yes, sir. எஸ். Amrita can do a job in 200 days, whereas Bhaskar can do the job in 300 days. In how many days can Amrit and Bhaskar do the job together? எஸ். ஓகேங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 120 days. 120 பர்ஃபெக்ட். தர்ஷினி. ஓகேங்க, டன். ஸோ அம்ரித் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா 200 டேஸ்ல முடிச்சிருவான். இதுவே பாஸ்கர் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா 300 டேஸ்ல முடிச்சிருவான். எனக்கு இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ 200க்கும் 300க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 600 கிடைக்குது. அப்போ மொத்த வேலை 600 யூனிட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ அம்ரித் வந்து 600 யூனிட்ஸ் முடிக்க 200 டேஸ் எடுத்துக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு அம்ரித் 3 யூனிட்ஸ் முடிப்பான். பாஸ்கர் 600 யூனிட்ஸ் முடிக்க 300 டேஸ் எடுத்துக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் முடிப்பான். இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, அம்ரித்தும் பாஸ்கரும் சேர்ந்து இந்த மொத்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? அம்ரித்தும் பாஸ்கரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடிப்பாங்க. அப்போ மொத்தம் 600 யூனிட்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் அப்படின்னு எவ்வளோ நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க? 120 டேஸ். ஸோ ஆன்சர் 120 டேஸ். நீங்க சொன்னது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாங்க? Yes, sir. ஓகேங்க. நஸ்ரீன் ஃபாத்திமா ரீட் பண்ணுங்க. Akash is twice as efficient as Dinesh and takes 30 days to do a job. In how many days can Dinesh do the job? எஸ். ஸோ 30 செகண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் ட்ரை பண்ணுங்க. 60 days, sir. 60 டேஸ் வருது. ஓகேங்க. ஸோ ஆன்சர் 60 days. ஆகாஷ் இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட் தென் தினேஷ். ஆகாஷ் இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட் தென் தினேஷ் அப்படின்னா ஆகாஷ் வந்து தினேஷ் மாதிரி 2 மடங்கு திறமைசாலி. ஸோ அப்போ டைம் ரேஷியோ எப்படி இருக்கும்? அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எஃபிஷியன்சி வந்து டைம்க்கு அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக பார்த்துருக்கோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆகாஷ் இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட் அஸ் தினேஷ் அண்ட் டேக்ஸ் 30 days டு டூ அ ஜாப். ஆகாஷ் வந்து எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறாங்க? 30 days டைம் எடுத்துக்கிறான். அப்படின்னா எவ்வளோ பார்ட்ஸிங்க ஆகாஷ்? ஒரு பார்ட் டைம் எடுத்துக்கிறான். ஸோ ஒரு பகுதினா ஆகாஷ்க்கு 30 days. இதுவே தினேஷ் பாருங்க 2 பகுதி நேரம் எடுத்துக்கிறான். 2 பகுதினா எவ்வளோ? 60 days. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாங்க? தர்ஷினி நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். John and Ben can do a piece of work in 72 days. Ben and Ken can do a piece of work, do it in 120 days, and John and Ken in 90 days. How many days can Ben alone do the whole job? எஸ், எல்லாம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 30 செகண்ட்ஸ் டைம். Twenty-one, sir. 21 இல்லைங்க.
51 sir. இல்லைங்க. சரிங்க. ஜான் அண்ட் பென் கேன் டூ த ஒர்க் இன் 72 டேஸ். ஜானும் பென்னும் சேர்ந்தா ஒரு வேலையை முடிக்க 72 டேஸ் எடுத்துக்கிறாங்க. பென் அண்ட் கென் டேக்ஸ் 120 டேஸ். பென்னும் கென்னும் சேர்ந்தா 120 டேஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. ஜான் அண்ட் கென் இன் 90 டேஸ். ஜானும் கென்னும் சேர்ந்தா இந்த வேலையை முடிக்க 90 டேஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 72 120 90 எவ்வளவு வரும்? 360. எஸ், 360 யூனிட்ஸ். இப்போ ஜானும் பென்னும் சேர்ந்து 360 யூனிட்ஸ் முடிக்க 72 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் முடிக்கிறாங்க? 5 units. எஸ், பென்னும் கென்னும் ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளவு யூனிட்ஸ் முடிப்பாங்க? 3. ஜான் அண்ட் கென் 4. ஓகேங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் முடிக்க முடியுங்க? 12. இது யாரோட ஒர்க்கு? 2 times John, 2 times John, 2 Ben, times Ken. Ben, 2 times Ken. Yes, J plus B plus K. அப்போ ஜான், பென் அண்ட் கென் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸுங்க முடிப்பாங்க? 6 யூனிட்ஸ். 6. இப்போ நமக்கு கொஸ்டின், பென் மட்டும் மொத்த வேலை எத்தனை நாள் முடிப்பான்? அப்போ நமக்கு யாரு வேணாம்? ஜான் அண்ட் கென் நமக்கு வேண்டாம். ஜான் அண்ட் கென் ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் முடிப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ ஜே பிளஸ் கேக்கு 4 போட்டுக்கலாம். அப்போ பென் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாங்க? 2 யூனிட்ஸ் முடிப்பான். கரெக்டுங்களா? அப்போ 360 யூனிட்ஸ் முடிக்கணும்னா எவ்வளோ டைம் எடுத்துப்பான்? 180 டேஸ் டைம் எடுத்துப்பான். இதுதான் நம்மளோட ஆன்சருங்க. ஓகேங்களா? Yes, sir. சரிங்க, அடுத்த கேள்வி போலாமா? Yes, sir. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஏஞ்சல் லிபிசா. Sajid can do a job in 12 days and Vijay can do in 16 days. சரிங்க, ஓகே. 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, எல்லாரும் ட்ரை பண்ணலாம். So 2 5 by 6 days. 2 5 by 6 இல்லைங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். Sir, 13 2 by 2. 14ஆ? வராதுங்களே. 13, sir. 13. Yes, sir. வெரி குட். 13 2 by 3 கரெக்டுங்க. ஓகேங்க. சாஜி கேன் டூ அ ஜாப் இன் 12 டேஸ். விஜய் கேன் டூ த ஜாப் இன் 16 டேஸ். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12க்கும் 16க்கும் we get 48 யூனிட்ஸ். அப்போ சஜி ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸுங்க முடிப்பாங்க? 4 யூனிட்ஸ். வேறஸ் விஜி இல்லையா? ஸோ விஜி எவ்வளோ யூனிட்ஸுங்க முடிப்பாங்க? 3 யூனிட்ஸ். வித் ஏ பிகினிங் த ஒர்க் தே ஒர்க் ஆல்டர்னேட்டிவ்லி. ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ சஜிங்க, அதான் ஏன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் ஏன்னு போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே யாருங்க வேலை செய்யணும்? சஜி. ஃபர்ஸ்ட் டே சஜி எவ்வளோ யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 4 units. செகண்ட் டே விஜி அவங்க எவ்வளோ யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 3 units. அப்போ 2 நாள்ல எவ்வளோ யூனிட்ஸுங்க முடிஞ்சிருக்கு? 7 units. அப்போ 48 வந்து 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ 48க்கு கீழே 4ஆல ஐ மீன் 7ஆல டிவைட் ஆகாது. ஸோ 48க்கு கீழே 7ஆல டிவைட் ஆகிற நம்பர் இது 6 7 சார் 42. 42. ஸோ 7 into 6 42. அதே மாதிரி 2 into 6 12 டேஸ். அப்போ 12 டேஸில் 42 யூனிட்ஸ் முடியுங்க. 13th டே யாருங்க வேலை செய்வாங்க? Sajid. சஜி எவ்வளோ யூனிட்ஸ் முடிச்சிருவாங்க? 4 யூனிட்ஸ். ஸோ டோட்டலி 46 யூனிட்ஸ் முடிஞ்சா?
இப்போ 13th டே 46 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ 48ல 46 போச்சு. மிச்சம் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு? 2 units. 2 யூனிட்ஸ் ரிமைனிங். ஆனால் விஜய் வந்தால் ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ணுவான். அப்போ அவனுக்கு ஃபுல் டே தேவையே படாது இல்லையா? 3 யூனிட்ஸ் வந்து விஜயால பண்ண முடியும். ஆனால் 2 யூனிட்ஸ் தான் மிச்சம் இருக்கு. அப்போ 2/3 ஆஃப் த டே போதும். அப்போ ஒரு 13 ஃபுல் டேஸ், அது கூட ஒரு 2/3 ஆஃப் அ டே. அப்போ சிம்பிளாக 13 2/3 டேஸ் அப்படின்னு முடிச்சிடலாங்க. புரியுதுங்களா? Yes, sir. நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரகாஷ் சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணப்பா. Nani can construct a wall in 40 days, while Johnny can destroy the wall in 60 days. They both work on alternative days, with the Nani beginning the work. When will the work get completed? எஸ். ஸோ பீப்புள் எல்லாரும் ட்ரை பண்ணலாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். So 120 days. பர்ஃபெக்ட்டுங்க. 120 டேஸ் கரெக்டு. இல்லை 120 வராதுங்க, செக் பண்ணுங்க. ஏன்னா 240. எஸ் 240ங்க. ஸோ நானி கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா 40 டேஸ் எடுத்துப்பான். இதுவே ஜானி வந்து அந்த வாலை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா 60 டேஸ் எடுத்துப்பான். இப்போ டோட்டல் ஒர்க் எல்சிஎம் ஆஃப் 40 அண்ட் 60 120 யூனிட்ஸ் கிடைக்குதா? இப்போ நானி ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான்? 3 units. 3 யூனிட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான். ஜானி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ யூனிட்ஸ் உடைப்பான்? 2 units. சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே நானி வேலை செய்வான், அவன் வந்து 3 யூனிட்ஸ் முடிப்பான். செகண்ட் டே ஜானி வேலை செய்வான், அவன் வந்து 2 யூனிட்ஸை உடச்சி விடுவான். இப்போ 2 நாளில் எவ்வளோ யூனிட்ஸ் முடிஞ்சிருக்குங்க? 1 unit. 1 யூனிட் தான் முடிஞ்சிருக்கு. நமக்கு டோட்டலி 120 யூனிட்ஸ் முடியணும் இல்லையா? ஸோ அப்போ 120 யூனிட்ஸ் முடியணும் அப்படின்னா 1 × 120 120 அண்ட் அப்போ 2 × 120 240 யூனிட்ஸ். ஆனால் வெயிட் பண்ணுங்க, நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நானி 3 யூனிட் முடிச்சிருவான்ல. முதல்ல நானி வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் வந்து ஜானி டெஸ்ட்ராய் பண்ணுறான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல 120க்கு கீழே இருக்க 2வால் டிவைட் ஆகிற நம்பர் 118 இல்லையா? அதுக்கு முன்னாடி 116. அப்போ 116 யூனிட்ஸ் முடிக்க எவ்வளோ டேஸ் ஆகுங்க? சரி, 2 டேஸில் 1 யூனிட் முடியுதுங்க. அப்போ 116 யூனிட்ஸ் முடிக்க எவ்வளோ நாள் ஆகுங்க? 232. 232 டேஸ். 322 நாளில் 116 யூனிட் முடிஞ்சிருக்குங்க. சரிங்க. அப்போ 233rd டே யாருங்க வேலை செய்வாங்க? Nani 3 units. 233rd டேல வந்து நானி வந்து 3 யூனிட் முடிப்பான். அப்போ எவ்வளோ யூனிட் முடிஞ்சிருக்குங்க? 119. 119 யூனிட்ஸ் முடிஞ்சு. அதுக்கு அடுத்த நாள் யாருங்க வேலை செய்வாங்க? Johnny. அவன் எவ்வளோ யூனிட்ஸ் உடைப்பான்? 2 யூனிட் உடைப்பான் இல்லையா? அப்போ இதில் 2 சப்ராக்ட் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 117 யூனிட்ஸ் வந்து முடிஞ்சுது. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் டே யாருங்க வேலை செய்வாங்க? Nani. அவன் எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பான்? 3 ஒரு நாள் units. 3 யூனிட். அப்போ 120 யூனிட்ஸ் முடி எவ்வளோ டேஸ் ஆகுதுங்க? 235 days. 235 டேஸ் ஆகுது.
புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு சொல்லி? நம்ம சும்மா சிம்பிளா மல்டிப்ளை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா இதுல ஒருத்த வந்து வேலையை செய்யறான், இன்னொருத்த வேலையை உடைக்கிறான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து 120 யூனிட்ஸ் முடிக்கணுமா? இங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ 2 பேர் இருக்காங்க. 2 பேரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் முடியுது. அப்போ ஆஹ், என்ன பண்றோம் அப்படின்னா 120க்கு 2 மல்டிபிள்ஸ் முன்னாடி என்ன இருக்கோ அதுல இருந்து நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லையாங்க? அடுத்த கேள்வி போலாமாங்க? ஓகேங்க. பொன் அகிலேஷ் ரீட் பண்ணுப்பா. 20 laborers working for 6 hours in a day can complete a building in 70 days. In how many days can 15 laborers working for 7 hours in a day complete the same? எஸ் 30 செகண்ட்ஸ் டைமுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. sir. 20 வராதுங்க. 80, sir. வெரி குட். 80. 80, sir. எஸ். 20 laborers working for 6 hours a day can complete a building in 70 days. In how many days 15 laborers working for 7 hours a day can complete the same work? Labor hours days. Labors hours days. 7 into 10 17. 3 into 5 15. 4 into 5 20. 3 into 2 6. 4 into 2 into 10. எவ்வளோ டேஸுங்க? 80. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமாங்க? Yes, sir. சுபாக்கி ரீட் பண்ணுங்க. If 15 men and 25 women can do the job in 18 days, working for 8 hours per day, then how many days can 20 men and 40 women do the same job, working 9 hours per day? எஸ். ஸோ பீப்புள் யூ மே ட்ரை. 30 செகண்ட்ஸ் டைம் தரங்க. $7.5. 7.5ங்களா? சரிங்க. இங்க கவனிங்க. 15 men or 25 women can do a job in 18 days working 8 hours per day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 15 men 25 womenக்கு ஈக்குவல் தானேங்க? 15 ஆண்கள் 25 பெண்கள் சேர்ந்து 18 நாள்ல, ஐ மீன் 15 ஆண்கள் 18 நாள்ல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு சொல்லி ஒரு வேலையை முடிப்பாங்க. அதுவே 25 பெண்கள் 18 நாள்ல 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை முடிக்க முடியும். அப்போ 15 men equal to 25 women தானே? அப்போ men by women equal to 25 by 15. இதை கேன்சல் பண்ணிட்டு என்ன வரும்? 5:3. 5/3. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின், then in how many days can 20 men and 40 women do the same work 9 hours per day? இப்போ 20 மென்னும் 40 விமனும் அதே வேலையை செய்ய எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? ஒரு நாளைக்கு 9 மணி நேரம்னு வேலை செய்யறதுக்கு.
எந்த வேலையங்க? 15 men 18 டேஸில் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. இதுதான் வந்து அவங்க கேட்குறாங்க. இல்லை 25 விமன் 18 டேஸ் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது, ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் 15 தான் போடணும்னு அவசியம் இல்லை. 25 விமன் 18 டேஸ் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ எம்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 5ங்க. அண்ட் விமனுக்கு பதிலாக 3ங்க. ஸோ மீன்வாயில் இதை முதல்ல கட் பண்ணி வச்சிடலாம். 2 டைம்ஸ் வருது. எம்க்கு பதில் என்ன போட சொன்னேன்? 5 போட சொன்னேன். இப்போ இது 100 + 120. 220 into question mark equal to 5 into 2 10, 0 0 out. ஸோ 15 into 8 எவ்வளோங்க வரும்? 120. 120, sir. 60/11. 60/11 அப்படின்னு எவ்வளோ? 5. ஸோ 5 இங்கே, இங்கே. ஸோ இட் இஸ் 5/11 டேஸ். இதுதாங்க நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா எப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு? Yes, sir. அடுத்த கேள்வி போலாமாங்க? எஸ் சார், நோ? Yes, sir. ஓகேங்க. கொஞ்சம் பெரிய கொஸ்டின். சரண்யா எம். ரீட் பண்ணுங்க சரண்யா எம். ஓகே, டன். சர்னிதா ரீட் பண்ணுங்க. சர்னிதா சரண்யா எம் இருக்கீங்களா இல்லையாங்க? See, this is really bad. காலையிலே வந்து ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி எங்கேயோ இருந்தீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி பேட். ஓகே, ருக்கியா ரஃபி ரீட் த கொஸ்டின். Civil engineering undertook to finish a bridge in 300 days and employed 50 men to work for 6 hours every day to finish the work as planned. After 200 days, only 60% of the work was completed. How many more hours per day should they work in order to finish the bridge on time? எஸ். ஓகேங்க, எல்லாரும் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. கிவ் அ ட்ரை. 150 hours, sir. 150 இல்லைங்க, அவ்வளோ வராது. 90 hours, sir. இல்லைங்க.
A civil engineer undertook to finish a bridge in 300 days and employed 50 men to work for 6 hours every day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50 men 300 days வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அப்படின்னு வேலை செஞ்சு அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஆஃப்டர் 200 days ஒரு 200 நாள் முடிஞ்சிருச்சுங்க. ஒன்லி 60% ஆஃப் தி ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ கவனிங்க, 9 hours, sir. 9 ஹவர்ஸ் வராதுங்க, நான் சொல்கிறேன். இப்போ அந்த 50 men வந்து பார்த்தீங்கன்னா 200 டேஸில் அதே ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? 60% ஆஃப் தி ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? மென், டேஸ், ஹவர்ஸ், ஒர்க். 60% ஆஃப் த ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹவு மெனி மோர் ஹவர்ஸ் பர் டே ஸோ தே ஹாவ் டு ஒர்க் இன் ஆர்டர் டு ஃபினிஷ் த பிரிட்ஜ் ஆன் டைம். இப்போ ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் இருக்குங்க? 40%. 40%. அதை இன்னும் எவ்வளோ நாளில் முடிச்சிடணுங்க? 100 days. 100 டேஸில் முடிக்கணும். எத்தனை பேர் தான் வேலை செய்கிறாங்க? 50 men. 50 men தான் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு சொல்லி வேலையை ஏற்றிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 50 அவுட்டு. டேஸ் கேன்சல். ஸோ 100 into 2 200 வருது. இது 2. நெக்ஸ்ட் ஹவர்ஸ் கேன்சலுங்க. நெக்ஸ்ட் 2 into 30 60ங்க. நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கா? 6 into 5 30ங்க. 5 into 8 40ங்க. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 8 ஹவர்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை கரெக்ட் டைம்ல முடிக்க முடியும்? 8 ஹவர்ஸ் வேலை செய்யணும். புரியுதுங்களா? Sir, question how many more hours in kids? How many more hours? ஓகேங்க. ஸோ how many more hours அப்படின்னா they have to work 2 more hours extra. இப்போ கரெக்டுங்களா? Yes, 8 மணி sir. நேரம் மொத்தம் வேலை செய்யணும், அப்போ 2 மணி நேரம் அவங்க வேலையை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்து போலாமாங்க? Yes, sir. ஓகே, டன். ஓகே சரண்யா, நோ ப்ராப்ளம். மைக் இஸ் நாட் ஒர்க்கிங். Wahida Bano, read the question. Rose, Bill, and Kin alone can do a work in 15, 20, and 25 days, working for 4, 5, 6 hours a day. If they together complete a work and they are paid 6,000, find the share of Bill. Yes. So 30 seconds டைமுங்க, எல்லாம் ட்ரை பண்ணுங்க.
See, Rose, Bill, Ken. They are working for 15 days, 20 days, 25 days. 15 daysல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்கா ரோஸ்? 4 hours. 15 into 4, 60 hours வேலை செஞ்சிருக்கான். இப்போ பில் பாருங்க, 20 into 5, 100 hours. இதுவே நம்ம கென் எடுத்துட்டோம்னா 25 into 6, 150. இப்போ மொத்தமா எவ்வளவு யூனிட்ஸ் முடிக்கிறாங்க? எல்சிஎம் Yeah. 300 300. யூனிட்ஸ் வந்து டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கிறோம். இப்போ ரோஸ் பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் முடிப்பாங்க? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு யூனிட்ஸ் முடிப்பாங்க? 20 5 யூனிட்ஸ் பெர் ஹவருங்க. பில் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் முடிப்பா ஒரு மணி நேரத்துக்கு? 3 யூனிட்ஸுங்க. கென் எவ்வளவு யூனிட்ஸ் முடிப்பாங்க? 2 யூனிட்ஸ் முடிப்பாங்க. நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே காசு கிடைக்கும். இப்போ ரோஸ், பில், கென் இவங்க என்ன ரேஷியோல வேலை செய்யறாங்க? 5:3:2. இப்போ அவங்களுக்கு கொடுத்த காசு 6000. அப்போ 6000 எப்படிங்க பங்கு போட்டுப்பாங்க? 5 + 3 + 2 டோட்டல் எவ்வளவு பார்ட்ஸ் இருக்குங்க? 10 பார்ட்ஸ். 10 பார்ட்ஸுக்கு 6000 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஒரு பார்ட்டிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 600. இப்போ பில்க்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? 1800. எஸ், பில்க்கு வந்து 1800 ரூபாய் கொடுங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமாங்க? சார் இதுல டேஸ் வச்சு போக கூடாதா? என்னங்க? டேஸ் வச்சு போக கூடாதா சார் ஆன்சருக்கு? டேஸ் வச்சு நம்ம போலாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வேற வேற டைம்ல எல்லாம் வேலை செய்யறாங்க. இப்போ ரோஸ்ன்னு எடுத்துட்டா 15 நாள் வேலை செய்யறான். ஆனா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் வேலை செய்யறான். இவன் 20 நாள் வேலை செய்யறான். 20 நாளையும் 5 மணி நேரம் வேலை செய்யறான். இவன் வந்து 25 நாள் வேலை செய்யறான். அப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்யறான். அப்ப யாரு திறமைசாலின்னு சொல்லி பார்த்தா ரோஸ் தான் வந்து திறமைசாலி. ஏன்னா 15 நாள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்திலே வேலையை முடிக்கிறான். அப்ப அவனுக்கு தான் திறமை அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா எஃபிசியன்சி கண்டுபிடிக்கிறோம். ஓகே சார். புரியுதுங்களா? நீங்க சொல்ற மாதிரி நம்ம டேஸ் வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 15, 20, 25 வச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்குன்னு பாருங்க. சீக்கிரமா வேலை முடிக்கிற எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே சார். ஓகேங்க, நெக்ஸ்ட் போலாமாங்க? ஓகேங்க, டன். So let's take தர்சினி கே. ரீட் பண்ணுங்க தர்சினி. A tank is filled in 8 hours but takes 2 hours longer to fill because of the leak bottom. If the cistern is full, the leak will empty in it. எஸ், ஒரு டேங்க் வந்து 8 மணி நேரத்துல ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கீழே ஒரு லீக்கேஜ் இருக்கிறதால 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. ஸோ இந்த டேங்க்கும் லீக்கேஜும் சேர்ந்து அந்த அந்த பைப்பும் லீக்கேஜும் சேர்ந்து அந்த டேங்கை ஃபில் பண்ண 10 மணி நேரம் எடுத்துக்குது. ஏன்னா 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது இல்லையா? இப்போ எல்சிஎம் எடுத்தா 40 யூனிட்ஸ் வருதுங்க. அப்போ இந்த பைப்பு 40 யூனிட் 8 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணுங்க? இதை பீன்னு வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணும்? 5 யூனிட்ஸ். இந்த பைப்பு லீக்கேஜும் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணும்? 4 யூனிட்ஸ். இப்போ கவனிங்க, இந்த டேங்க் வந்து ஃபில்லாக இருக்கும்போது இந்த லீக்கேஜை மட்டும் திறந்து விட்டா எத்தனை நேரத்தில் இந்த டேங்க் எம்டி ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த லீக்கேஜ் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து எம்டி பண்ணும்? 1 unit. 1 யூனிட் வந்து எம்டி பண்ணும். அப்போ இந்த 40 யூனிட் எம்டி பண்ண எத்தனை மணி நேரம் எடுத்துக்கோங்க? 40 ஹவர்ஸ்ல வந்து எம்டி பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் 40 ஹவர்ஸ். புரியுதுங்களா?
Yes, sir. அடுத்த கேள்வி போலாமாங்க? ஓகேங்க. ஸோ நீங்களே யாரோ ரீட் பண்ணுவீங்க. சுபித் சார், ரோஷினி ரீட் பண்ணுங்க. 3 taps A, B, and C can fill a tank in 12, 15, and 20 hours respectively. If A is open all the time and B and C are open for 1 hour each alternatively, the tank will be full in. எஸ், 3 டேப் இருக்குன்னு சொல்றான். டேப் ஏ, டேப் பி, டேப் சி. 12 மணி நேரத்தில், 15 மணி நேரத்தில், 20 மணி நேரத்தில் ஃபில் ஆகுது. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி என்னங்க? எல்சிஎம் 60. 60 யூனிட்ஸ். அப்போ இந்த டேப் ஏ வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணுதுங்க? 5. டேப் பி 4, டேப் சி 3 யூனிட்ஸ். நம்ம வந்து என்ன பண்றோம்? ஏவை எல்லா நேரமும் ஓப்பன் பண்றோம். பியும் சியும் ஆல்டர்னேட்டாக திறந்து வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அவர் ஏவோட பி வேலை செய்யும். எவ்வளோ யூனிட்ஸ் முடியுங்க? 9 units. செகண்ட் அவர் ஏவோட யார் வேலை செய்வாங்க? Mm. எவ்வளோ யூனிட்ஸ் முடியுங்க? 8 units. 8 units. இப்போ 2 ஹவர்ஸ்ல எவ்வளோ யூனிட்ஸுங்க முடிஞ்சு? 17 17 units. units. எனக்கு 60 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 17 into 3 51 வருதுங்களா? Yes, 6 days of 51. 6 டேஸ்ல 6 ஹவர்ஸ் இல்லையா? 6 ஹவர்ஸ்ல 51 யூனிட்ஸ் முடியுது. அப்போ 7th அவர் யாருங்க வேலை செய்யணும்? A plus B. ஏ பிளஸ் பி 9. எவ்வளோ யூனிட்ஸ் முடிப்பாங்க? 9 யூனிட்ஸ். 9. ஸோ அப்போ 51 + 9 60 யூனிட்ஸ் முடிச்சுங்களா? அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் ஆச்சுங்க? 7 hours. 7 மணி நேரத்தில் 60 யூனிட் முடிச்சிடுறாங்க. புரியுதுங்களா எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு? அப்படியே ரஃபாக வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, தப்பாயிருங்க. இப்போ 51 இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 17 into 3 51, 2 into 3 6ன்னு போடலாம். ஆனால் 60 வந்து 17ஓட மல்டிபிள் கிடையாது. அதை மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமாங்க? Yes, sir. ஓகே, டன். ஸோ ஜெயபாரதி புட்னகிலேஸ். ஓகே ஓகே, ஜெயபாரதி read the question. Pipe A can fill a tank in 30 minutes. B and C fill in 19 minutes. A and B in 20 minutes. Pipe C can empty it in dash minutes. Yes. Okay. So all of you, I give 20 seconds time. Easy தான். ட்ரை பண்ணுங்க. இல்ல புட்னகிலேஸ். Pipe A can fill the tank in 30 minutes. B and C can fill the tank in 90 minutes. A and B can fill the tank in 20 minutes. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வச்சுக்கலாங்க? 180. 180 யூனிட்ஸ். அப்போ பைப் ஏ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ, ஐ மீன் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணும்? 6. B and C? A and B? 9. 9 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணும். சரிங்க. இப்போ பைப் ஏவும் பியும் சேர்ந்து 9 யூனிட்ஸ் ஃபில் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ், ஐ மீன் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணுதுங்க? 6. 180 minutes, sir. 180 மினிட்ஸ். பர்ஃபெக்ட்டுங்க. ஆன்சர் கரெக்ட். அப்போ பைப் பி வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3 யூனிட் ஃபில் பண்ணுது. நெக்ஸ்ட் பைப் பியும் சியும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு 2 யூனிட்ஸ் ஃபில் பண்ணுது இல்லையா? ஒரு நிமிஷத்துக்கு 2 யூனிட்ஸ் ஃபில் பண்ணுது இல்லையா? இதுல பைப் பி மட்டும் எவ்வளவு ஃபில் பண்ணுது பாருங்க. 3 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணுது. அப்போ பைப் சி வந்து பாத்தீங்கன்னா
எம்டி பண்ணதா ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கா? எம்டி பண்ணுது சார். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு யூனிட்ஸ் எம்டி பண்ணுதுங்க? 1 100 யூனிட் வந்து எம்டி பண்ணுது. அப்போ 180 யூனிட்ஸ் வந்து எம்டி பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 180 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? சார். ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூஷன் கரெக்டா பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த கேள்வி போலாமாங்க? சார் ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த 7th ஹார் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஓகேங்க, இங்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஹவர் ஏபி, செகண்ட் ஹவர் ஏசி, தேர்ட் ஹவர் ஏபி, ஃபோர்த் ஹவர் ஏசி, ஃபிஃப்த் ஹவர் ஏபி, சிக்ஸ்த் ஹவர் ஏசி. கரெக்ட்டுங்களா? இப்படி தானே போகும், மாறி மாறின்னு இப்படி தானே எஸ் வருது. சார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்தில் ஏபியும் ஏசியும் சேர்ந்து டோட்டலாக 17 மினிட்ஸ் முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த 2 மணி நேரத்தில் இன்னொரு 17 மினிட்ஸ், அதுக்கு அடுத்த 2 மணி நேரத்தில் இன்னொரு 17, மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ் ஆச்சுங்க? 51 யூனிட்ஸ் முடிச்சு. அதுக்கப்புறம் 7வது மணி நேரத்தில் திரும்ப ஏபி தானே வேலை செய்வாங்க. அவங்க 9 யூனிட்ஸ் தான் முடிப்பாங்க. 51ஓட 9 எவ்வளோ யூனிட்ஸ் முடிச்சுங்க? ஓகே சார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் போலாமாங்க? எஸ் சார். ஓகேங்க, கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். டி சபிதா, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. There are two pipes which fill a tank in 20 and 20 hours respectively. Initially, the tank is empty. When both the pipes are open, there is a mark at 3/4 of top level of the tank. When the water reaches this level, a leak at the bottom of the tank is open and the tank gets empty in the next 50 hours. In how much time can the leak working alone empty the full tank? ஓகேங்க, ஸோ எல்லாரும் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேங்க, there are two pipes அப்படின்னு சொல்றாங்க. பைப் 1 and பைப் 2ன்னு வச்சுக்கலாம். fills the tank in 25 hours and 20 hours respectively. இப்போ இந்த பைப்போடைய கெப்பாசிட்டி, ஐ மீன் டேங்கோட கெப்பாசிட்டி என்னவா இருக்கும்? 100 யூனிட்ஸாக இருக்கும். இப்போ பைப் 1 ஒரு மணி நேரத்துக்கு 4 யூனிட்ஸ் ஃபில் பண்ணும். பைப் 2 ஒரு மணி நேரத்துக்கு 5 யூனிட்ஸ் ஃபில் பண்ணும். ரெண்டும் சேர்ந்த ஒரு மணி நேரத்துக்கு 9 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க இல்லையா? சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, the initially the tank is empty. When both the pipes are opened, there is a mark at 3/4 of the top level of the tank. So இந்த 100 யூனிட் டேங்க்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கு. 3/4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3/4 வந்த உடனே கீழே வந்து ஒரு லீக்கேஜ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழே வந்து ஒரு லீக்கேஜும் இருக்கு. A leak at the bottom of the tank is open and the tank gets empty in 15 hours. ஸோ இப்போ இந்த 100 யூனிட்ஸ்ல எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம்? 75 யூனிட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 25 யூனிட்ஸ் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து கீழே ஒரு லீக்கேஜ் ஓப்பன் பண்ணதால 20 hour answer. என்னங்க ஆன்சர்? 20 hour. 20 இல்லைங்க, இங்கே வேற எதுவும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. மிச்சம் வந்து 25 யூனிட்ஸ் இருக்கு. In how much time can the leak working alone empty the full tank? லீக்கேஜ் மட்டும் இந்த டேங்க் எத்தனை நேரத்தில் எம்டி பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்க, இப்போ இந்த
பைப் 1 அண்ட் பைப் 2 9 யூனிட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. Six answers, sir. எவ்வளோ வந்துச்சு? எனக்கு 13 1/14 வருதுங்க. ஆனால் இங்கே 7.14 கொடுத்துருக்காங்க. சார் இங்க ஓகே, லாஸ்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லைங்க சார் ஃபுல் டேங்க்னு, அது வந்து அந்த 75% அந்த 100% சார்? 75% தாங்க. நான் தான் தப்பாக போட்டேன். வெயிட் பண்ணுங்க, நான் திரும்ப ஒரு டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த 75 யூனிட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ கீழே இருக்க லீக்கேஜையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து 15 மணி நேரத்தில் வந்து எம்டி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 75 யூனிட்ஸ் 15 மணி நேரத்தில் வந்து எம்டி ஆகுது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் எம்டி ஆகுதுங்க? 5 யூனிட்ஸ் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து எம்டி ஆகிட்டு இருக்கு. அப்போ பைப் 1 பைப் 2 லீக்கேஜ் இந்த மூணுமே சேர்ந்து அந்த டேங்கை 5 யூனிட்ஸ் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் எம்டி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. மீன்வைல் இந்த பைப் 1 அண்ட் பைப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 9 யூனிட் சேர்ந்து ஃபில் பண்ணும் இல்லையா? ஒரு மணி நேரத்துக்கு 9 யூனிட் சேர்ந்து ஃபில் பண்ணும். இப்போ இந்த லீக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து எம்டி பண்ணுது? 14 யூனிட் வந்து எம்டி பண்ணுது. கரெக்ட்டுங்களா? அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட கெப்பாசிட்டி 100 யூனிட்ஸ். அந்த 100 யூனிட்ஸ் எம்டி பண்ணணும்னா எத்தனை நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 100/-14 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டைம்ஸ் 0.1 டைம்ஸ் 4 டைம்ஸ் 7.142857 போய்கிட்டே இருக்கும். அப்போ எத்தனை மணி நேரத்தில் வந்து இந்த ஃபுல் டேங்கை அந்த லீக்கேஜ் மட்டும் எம்டி பண்ண முடியுங்க? 7.14 ஹவர்ஸில் வந்து எம்டி பண்ண முடியும். இது புரிஞ்சுச்சா இல்லை திரும்ப ஒரு டைம் சொல்லணுமாங்க? சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இன்னொரு டைம் சொல்லுங்க. ஓகேங்க. இப்போ பைப் 1 25 ஹவர்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுது. பைப் 2 20 ஹவர்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுது. அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் 100 யூனிட் அந்த டேங்கோட கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். பைப் 1 ஒரு மணி நேரத்துக்கு 4 யூனிட், பைப் 2 ஒரு மணி நேரத்துக்கு 5 யூனிட், மொத்தமாக ரெண்டும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு 9 யூனிட் வந்து ஃபில் பண்ணுது. இப்போ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஃபில் ஆன உடனே லீக்கேஜ் கீழே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றாங்க. 3/7 அப்படின்னா 75 யூனிட் ஃபில் ஆயிரும். 100ல் 3/4 75 யூனிட்ஸ் தானே? ஸோ 75 யூனிட்ஸ் ஃபில் ஆன உடனே கீழே லீக்கேஜி ஓப்பன் பண்ணுறேன். அது என்ன ஆகுது? 15 மணி நேரத்தில் டேங்கே வந்து ட்ரைன் பண்ணி விட்டுருது. 2 பைப்பு ஓப்பனாக இருந்தாலும் கீழே லீக்கேஜ் இருந்துச்சுன்னா டேங்க் 15 மணி நேரத்தில் எம்டி ஆயிரும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் 5 யூனிட் பர் ஹவர் அப்படிங்கிற ரேஷியோவில் அப்படிங்கிற எஃபிஷியன்சியில் வேலை செய்யுது. ஒரு மணி நேரத்துக்கு 5 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த பைப் 1 பைப் 2 மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு 9 யூனிட்ஸ் ஃபில் பண்ணும்.
பைப் 1 பைப் 2 லீக்கேஜ் மூணுமே சேர்ந்து 5 யூனிட்ஸ் எம்டி தான் பண்ணுது. அப்போ லீக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டாக வேலை செய்யுது. லீக்கேஜுக்கு தான் திறமை ரொம்ப அதிகம். இப்போ பைப் 1 அண்ட் பைப் 2 வந்து ஒரு மணி நேரத்துக்கு 9 யூனிட்ஸ் வேலை செய்யுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா? பைப் 1 அண்ட் பைப் 2 ஒரு மணி நேரத்துக்கு 9 யூனிட்ஸ் ஃபில் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ லீக்கேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 14 யூனிட் எம்டி பண்ணுதுன்னு சொல்லி இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பிகாஸ் 9 வந்து பார்த்தீங்கன்னா பைப் 1 அண்ட் பைப் 2 உடைய டோட்டல் ஃபில்லிங் எஃபிஷியன்சி. இது 9 யூனிட்ஸே ஃபில் ஆனாலும் லீக்கேஜோட சேர்ந்துச்சுன்னா 5 யூனிட்ஸ் எம்டி தான் பண்ணும். அப்போ மொத்தமா லீக்கேஜ் மட்டும் எவ்வளவு யூனிட்ஸ் எம்டி பண்ணுது? 14 யூனிட்ஸ் வந்து எம்டி பண்ணுது. அப்ப 100 யூனிட் தான் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி. 100 யூனிட் எம்டி பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? 7.14 ஹவர்ஸ் எடுத்துக்கும். 100/14 7.14 ஹவர்ஸ். இப்ப புரியுதுங்களா? Yes, sir. ஓகேங்க, சரி. விக்னேஷ் குமார் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணப்பா. விக்னேஷ் குமார். விக்ரம். Two pipes P and Q can fill a cistern in 3 and 6 minutes, respectively, while an empty pipe R can empty the cistern in 4 minutes. All the three pipes are open together, and after 2 minutes, pipe R is closed. Find when the tank will be full. எஸ். பைப் பி வந்து 3 நிமிஷத்துல ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. பைப் கியூ வந்து 6 நிமிஷத்துல ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. while an empty pipe R can empty the cistern in 4 minutes. R அப்படின்னு ஒரு பைப் வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துல எம்டி பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்போ இவன் நெகட்டிவ். ஓகேங்களா? டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி என்னன்னு எடுத்துக்கலாம். 364 எல்சிஎம் 12 யூனிட்ஸ். அப்போ பைப் பி வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட்டை ஃபில் பண்ணுங்க? 4 யூனிட். பைப் கியூ வந்து ஒரு நிமிஷத்துக்கு 2 யூனிட்ஸ் ஃபில் பண்ணும். அப்போ பைப் ஆர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் எம்டி பண்ணுதுங்க? 3 யூனிட்ஸ் எம்டி பண்ணுது. மூணுமே சேர்ந்தா ஓகே அது இருக்கட்டும். இப்போ ஆல் 3 பைப்ஸ் ஆர் ஓப்பன் டுகெதர். எல்லா பைப்பையும் வந்து ஓப்பன் பண்ணுறோம். எல்லா பைப்பையும் ஓப்பன் பண்ண எவ்வளோ யூனிட்ஸ் தான் ஃபில் பண்ணுங்க? 6 - 3 யூனிட்ஸ் தான் ஒரு நிமிஷத்துக்கு ஃபில் ஆகும். ஏன்னா பைப் பி ஃபில் பண்ணும், பைப் கியூ ஃபில் பண்ணும், பைப் ஆர் வந்து எம்டி பண்ணும். எல்லாமே சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு 3 யூனிட்ஸை வந்து ஃபில் பண்ணும். அப்போ 2 நிமிஷத்துல எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் 6 ஆயிருக்கும்? units full ஆயிருக்கும் சார். எவ்வளோங்க? 6 units. 6 யூனிட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் 6 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் பைப் ஆரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆரை க்ளோஸ் பண்ணால் 3 யூனிட்ஸை வந்து எம்டி 1 பண்ண பார்த்தீங்களா? minute full அது ஆயிடும். இல்லை. இப்போ மிச்சம் எவ்வளோ யூனிட்ஸ் ஃபில் ஆகும்? பைப் பியூ கியூ சேர்ந்தா 6 units per அப்போ இந்த minute. 6 யூனிட்ஸை வந்து ஃபில் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க? 3 வெறும் 1 minutes. மினிட்ல டைம் எடுத்துக்கும் இல்லைங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 2 + 1 3 மினிட்ஸ். 3 minutes. அடுத்த கேள்வி போலாமாங்க? ஓகே, நான் உங்களுக்கு இந்த 2 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின், ட்ரை திஸ் ஒன். டைம் ஆயிட்டு இருக்கு. ராஜேஸ்வரி, read the question. A tank of capacity 25 liter has an inlet and outlet tap. If both are open simultaneously, the tank is filled in 5 minutes. But if the outflow rate is doubled and taps open, the tank never gets filled. Which of the following can be the outflow rate? Okay. டேங்க் கெப்பாசிட்டி இஸ் 25 liters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A tank of capacity 25 liter has an inlet and outlet tap. If both are open simultaneously, inlet and outlet ரெண்டையுமே ஓப்பன் பண்ணால் simultaneous-ஆ the tank is filled in 5 minutes. அதாவது 25 liters இருக்கு, அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கு 5 minutes எடுத்துக்குது. But if the outflow rate is doubled
and tap open, the tank never get filled up. ஓகே, அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பண்ண சொல்கிறாங்க. And tap opens, the tank never get filled up. Which are the following can be the outflow rate? சரிங்க, இன்லெட்டும் அவுட்லெட்டும் சேர்ந்து 25 லிட்டர்ஸை 5 மினிட்ஸை ஃபில் பண்ணுது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அது 5 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணும். 5 liter per minute. Okay. Which of the following can be the outflow rate? இப்போ நம்ம இதை அசியூம் பண்ணி தாங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ இன்லெட் பைப் அண்ட் அவுட்லெட் பைப் ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை நான் வந்து இந்த அவுட்லெட்டை வந்து டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டேங்கே ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ அவுட்லெட் ரேட் வந்து 5 liter per minute போட்டாதாங்க சார் 0. ஆமாங்க. ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட் இஸ் தட், எது பெரிய நம்பரோ அதுதான் ஆன்சராக இருக்கும். பட் இருந்தாலும் சும்மா நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷனே ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒருவேளை அவுட்ஃப்ளோவோட ரேட் வந்து 3 லிட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 லிட்டர் பெர் மினிட். அப்போ இன்லெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோவா இருக்குங்க? உங்களுக்கு வந்து இன்லெட் அவுட்லெட்டும் சேர்ந்து 5 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் இல்லையா? 5 லிட்டர் பெர் மினிட் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ இன்லெட்டோட ரேட் எவ்வளோவா இருக்குங்க? 8 இருக்கும். இப்போ அவுட்லெட்டை வந்து டபுள் பண்ணால் இந்த டேங்கே ஃபில் ஆகக்கூடாது. அவுட்லெட்டை டபுள் பண்ணால் எனக்கு எவ்வளோங்க வரும்? 6. இன்லெட் வந்து அப்படியே தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் வந்து எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர்னு ஃபில் பண்ணி முடிச்சிரும். அப்போ என்னோட ஆப்ஷன் இது கிடையாது. சரி, இப்போ ஆப்ஷன் சிக்கு வருவோம். இன்லெட்டும் அவுட்லெட்டும் சேர்ந்து 5 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணுது இல்லைங்களா? சாரி, 5 லிட்டர் பெர் மினிட் வந்து ஃபில் பண்ணுது. இப்போ பாருங்க, அவுட்ஃப்ளோவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இன்லெட்டோட ரேட் எவ்வளோவா இருக்குங்க? 10 லிட்டராக இருக்கும். ஏன்னா 10 - 5 தானேங்க 5. இப்போ அவுட்ஃப்ளோவை டபுள் பண்ணால் எனக்கு இந்த டேங்கே ஃபில் ஆகக்கூடாது. அவுட்ஃப்ளோவை டபுள் பண்ணால் எனக்கு என்னங்க வரும்? 10 - 10 0 லிட்டர் பெர் மினிட். இவன் 10 லிட்டரை வந்து உள்ள தள்ளுவான், இவன் 10 லிட்டரை வெளியில் தள்ளுவான். அப்போ இந்த டேங்கே ஃபில் ஆகாது. அப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தாங்க. புரியுதுங்களா? ஆப்ஷன் வச்சு தான் இது வேலை செய்யணும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்னொரு டைம் சொல்லிக் கொடுங்க. இங்கே பாருங்க, இன்லெட்டும் அவுட்லெட்டும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் ஃபில் பண்ணும் அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்க அவுட்ஃப்ளோ இருக்கு இல்லையா, வெளியில தள்ளி விட்டுற பைப் இருக்கு இல்லையா, அதோட ரேட்டை வந்து டபுள் பண்ணா அந்த டேங்கே ஃபில் ஆகாது. இதுதான் வந்து நமக்கு கான்செப்ட், இதுதான் வந்து கொஸ்டின். அப்போ நமக்கு அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இன்லெட்டும் அவுட்லெட்டும் சேர்ந்து 5 லிட்டர் வந்து ஃபில் பண்ணுது ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ அவன் கொடுத்துருக்க மாதிரி ஆப்ஷன் 3 லிட்டர் பெர் மினிட் அவுட்லெட்டோட ரேட்டா இருந்துச்சுன்னா, சரி, அவுட்லெட் இன்லெட் மைனஸ் அவுட்லெட் தானேங்க உங்களுக்கு டோட்டல் டேங்க் ஃபில்லிங். ஸோ எங்கள் அவுட்லெட் வந்து 3, எனக்கு டோட்டல் ஃபில்லிங் வந்து 5. அப்போ இன்லெட் எவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 5 இருக்கும். 8 - 3 தானே 5 வரும். பாருங்க, 8 - 3 5ங்க. இப்போ அவுட்லெட்டை டபுள் பண்ணால் எனக்கு டேங்க் ஃபில்லே ஆகக்கூடாது. ஸோ இப்போ அவுட்லெட்டை 3, இதை நான் டபுள் பண்ண 6 வருது. 8 - 6 2 லிட்டர் பெர் மினிட் ஃபில் ஆகிட்டு தானே இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் டேங்க் ஃபில் ஆயிரும். அப்போ என்னோட ஆப்ஷன் வந்துட்டு ஏ கிடையாது. இப்போ ஆப்ஷன் சி எடுத்துப்போம். இன்லெட் பிளஸ் அவுட்லெட் வந்து 5 லிட்டர் பெர் மினிட் ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இன்லெட் பிளஸ் அவுட்லெட் 5 லிட்டர் வந்து ஃபில் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆப்ஷன் சி படி அவுட்லெட்டோட ரேட் வந்து 5ன்னு வச்சுக்கலாம். வாட் -5 ஐ கெட் 5 அட் லாஸ்ட். 10 - 5 தானே எனக்கு 5 வரும். அப்போ இன்லெட் வந்து 10 யூனிட் ஃபில் பண்ணுது, அவுட்லெட் வந்து 5 யூனிட் எம்டி பண்ணுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 5 லிட்டர் வந்து ஃபில் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ எனக்கு அவுட்லெட்டை டபுள் பண்ணால் ஃபில்லே ஆகக்கூடாது. இப்போ அவுட்லெட் 5, இதை நான் டபுள் பண்ண என்ன வருங்க? 10 வரும் இல்லையா? ஸோ 10 - 10 எனக்கு 0 லிட்டர் பெர் மினிட். அப்போ நான் அவுட்லெட் டபுள் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஆகும்? இன்லெட்டும் அவுட்லெட்டும் பேலன்ஸ் ஆயிடுது, 0 லிட்டர் பெர் மினிட். எப்படி பார்த்தாலும் ஃபில்லே ஆகாது. அதுதான் என்னோட கான்செப்ட். புரியுதுங்களா?
ஓகேங்க டன். ஸோ ஐ திங்க் பொண்ணு அகிலேஷ் ஏதோ டவுட் கேட்டிருக்கப்பா, கொஞ்சம் பெருசாக இருக்குது. Could you explain me this? Okay, I will explain this பொண்ணு அகிலேஷ், don't worry. Okay, ஸோ குரூப்பில் இந்த கொஸ்டின் நான் போட்டுறேன். However, I will solve the problem before 12:30 பிகாஸ் எனக்கு அப்படியே எந்திரிச்சோன்னே லைனாக அப்படியே கிளாஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். இஸ் தட் ஃபைன்? நான் காலேஜுக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சிடவா? Meanwhile, people, you can also try this, okay? ஓகேங்க டன். ஓகேங்க, ஸோ நாட் மச் டைம், ஒரு 2 minutes மட்டும் எடுத்துக்கிறேங்க. என்ன அப்படின்னா, ஒரு 2 days பேக் ஐ வென்ட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, ரைட்? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டிக்கு போயிருந்தேன், கேம்பஸ் போயிருந்தேன். அண்ட் என்ன அப்படின்னா, அந்த கேம்பஸ் வாஸ் குவைட் பட் குட். அண்ட் எனக்கு அப்சர்வ் பண்ண சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லாமே ஒரு 2 minutes சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைண்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ மீன்வைல் ஐ வில் ஸ்டாப் மை ரெக்கார்டிங், ஓகே?